ஹாய் எவ்ரிவன். சரி, நான் இந்த வீடியோ வந்து தமிழில் பண்ணுறேன். பேசிக்காக வந்துட்டு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, வால்யூம் பேஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு 1 மினிட் சாட்டில் வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம், யூஸ் ஆகாமலும் இருக்கலாம். இப்போ பேசிக்கலி இப்போ ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு பிரேக் ஆகிறது இங்கே தான். ஸோ அல்டிமேட்டாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேபி இந்த கேண்டலுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருந்துருக்கோம். ஸோ நம்மளோட என்ட்ரி வந்துட்டு இங்கே வரும். சரிங்களா? ஜஸ்ட் வந்துட்டு இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். எப்போ வந்து வால்யூம் வந்து வரி இருக்கும்போது நம்ம எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் என்னன்னா அந்த வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போக தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஃபாலோ த்ரூ இல்லை. இந்த கேண்டில் வந்துட்டு லோ வால்யூமில் இருக்கு, இந்த கேண்டில் ஹை வால்யூமில் இருக்கிறதுனால ஸோ இந்த இந்த கேண்டில் இந்த இந்த லோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்து பிரேக் ஆகாது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை வந்து க்ளோன் பண்ணிட்டு இதை வந்து நான் இங்கே ஸ்டாப் லாஸாக மூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த ஸ்டாப் லாஸாக மூவ் பண்ணுற லைன் வந்து ரெட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்துட்டு மார்க்கெட் அங்கேயே கன்சாலிடேட் ஆகுது. கன்சாலிடேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்துட்டு ஒரு லோ வால்யூம் கேண்டில், அப்புறம் கிரீன் கலர் வால்யூம் வந்துட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வந்துட்டு மேலே ஒரு வீக் வச்சிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு செல்லர்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இப்போ வரைக்கும் சேஃப். இப்போ வந்து நம்ம கேண்டில் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வால்யூம். அதுக்கப்புறம் திருப்பி புல் பேக்கு கேண்டில்ஸ் வர மாதிரி வருது. திருப்பி புல் பேக்கு கேண்டில்ஸ் வரும்போதும் லோ வால்யூம்ல தான் வருது, ஆனால் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மார்க்கெட் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே அரைச்சிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் அரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக யாருமே வந்துட்டு இன்னொரு ஒன்று சொல்லணும்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா யார் வந்துட்டு காலையிலேயே உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு தெரியாது. நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செட்டப் மூலியமாகவும் நியூஸ் இருக்க ஸ்டாக்காகவும் எடுத்தேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, இந்தியா சிமெண்ட்டு எல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஆகும்போது நல்ல அதிகமான பர்சன்டேஜ் இருந்துச்சு. இந்தியா சிமெண்ட்லாம் ஓப்பன் ஆகும்போதே யூசியில் தான், அப்பர் சர்க்கியூட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ரெட்டி வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்கு, 5 crore வந்துட்டு ஏதோ ஒரு டீல் வந்து பண்ணாங்க. அதனால தான் நான் ரெட்டி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட என்ட்ரி இங்கே வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் இனிஷியலாக வந்துட்டு வால்யூம் பேஸ் பண்ணி தான் வைப்பேன். ஸோ இங்கே தான் நான் இப்போதைக்கு என் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். ஏன் அந்த ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன்? இந்த ரிவர்சல் கேண்டில் வந்தும் திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு, ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் நல்லாவே வரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1% ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். இப்போ நான் இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மார்க்கெட் வந்து அரைக்குமா மேலே போகும் அப்படின்ற அனாலிசிஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பார்ப்போம் மார்க்கெட் என்ன ஒரு இங்க வால்யூம் வந்திருக்கு. ஓகே, இந்த வால்யூம் வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்தரா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இங்க இன்னொரு ஒரு ஃபேக்டர் நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம 1 மினிட் சார்ட்ல பார்க்குறோம், வொலாட்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும், டைமுமே ரொம்ப ஆகலாம் வால்யூம் இல்லைனா. இப்போ இருக்கிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இல்லை. ஏன்னா வந்து இப்போ கேண்டலோட சைஸுமே சின்னதாயிடுச்சு. இப்போ இப்போ ஒரு சைன் வந்துட்டு பாருங்க, இங்க வந்துட்டு பேரிஷ் செட்டப் வந்திருக்கு. இதுவும் ஒரு பேரிஷ் செட்டப். இதுல வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்குது. இன்கேஸ் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே போறோம்னா, இந்த லோவை பிரேக் பண்ணோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த கேண்டில் வந்துட்டு லோ வந்து 6215, இந்த கேண்டில் 6215, அதாவது இன்னொரு ஒரு லோ வைக்கல. இப்ப சப்போஸ் டாக்டர் ரெட்டி கொஞ்சம் ஃபால் ஆகணும் அப்படின்னா, இந்த லோ பிரேக் ஆகும் போது கொஞ்சம் நல்லாவே ஃபால் ஆகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எப்படி அது வந்துட்டு நடக்குதுன்றத பார்ப்போம். இதை நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் அவசரப்பட்டுலாம் டக்கு டக்குலாம் ட்ரேட் எடுக்க முடியாது. நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம். நான் மோஸ்டா வந்துட்டு ஸ்டன்னர் ஷேர் சேனலை மட்டும்தான் நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பங்குச்சந்தை ஏ டு Z சேனலை வீடியோ போடுறது குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா டைம் இல்லாதான் உண்மை. அப்புறம் நான் யோசிச்சேன், இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. சரி, நம்ம இன்னைக்கு இவ்வளோ அனலைசிஸ் பண்றோமே, இந்த கண்டென்ட் ஏன் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது? ரெக்கார்ட் பண்ணா இதை வந்து நம்ம வந்துட்டு பங்குச்சந்தை ஏ டு Z சேனல் போட்டா மக்களும் பார்ப்பாங்களே அப்படின்றதுக்காக தான் போட்டேன். அதனால எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு 945. இப்பவுமே பார்த்தீங்கன்னா வால்யூம் கேண்டிலோட சைஸுமே சின்னதாயிடுச்சு, வால்யூமே கம்மி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு சிச்சுவேஷன். நம்மளுக்கு என்னன்னா, இந்த லோவை பிரேக் ஆகுது அப்படின்னா, இந்த 6212 லோவை பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் ஃபர்தரா கீழே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சுல, இதுதான் வால்யூம் ஸ்ப்ரெட். அதாவது ஒரு அந்த கேண்டில் தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த கேண்டில் லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்க வந்துருவோம்.
அதுதான். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல பையர்ஸ் என்டர் ஆனாங்க. பையர்ஸ் வந்துட்டு என்டர் ஆனதுக்கு அப்புறம் மேல போகாம எவ்வளவு நேரம் வந்துட்டு சைட்வேஸா போக முடியுமோ அவ்வளவு நேரம் சைட்வேஸா போயிட்டு இருக்காங்க. ஸோ 2 நடக்கும். ஒன்று வந்து என்னன்னா, அந்த வால்யூமை கண்டினியூ பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சாங்கன்னா மேலே போயிட்டே இருக்கணும். சப்போஸ் மேலே போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சைட்வேஸ் நேச்சர்ல போயிட்டு பையர்ஸும் செல்லர்ஸும் அங்கே கொஞ்சம் சண்டை போட்டுட்டு யார் வின் பண்றாங்கன்னு பார்த்து டிசைட் பண்ணி வின் பண்ணுவாங்க. சப்போஸ் பையர்ஸ் வந்துட்டு நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், நான் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வீக் கேண்டில்ஸாக செல்லர்ஸை வெயிட் பண்ண வெளில போக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போயிடுவான். சப்போஸ் பையர்ஸ் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், சாரி சப்போஸ் செல்லர்ஸ் வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எப்படி இருந்தாலும் நான் வந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ணுவேன், இல்லை நான் வந்துட்டு பையர்ஸை வந்துட்டு மேலே போக விட மாட்டேன் அப்படின்ற போது என்ன பண்ணுவான்னா, அந்த சைட்வேஸ் ஃபேஸில் போகுதுல அப்போ என்ன பண்ணுவான்னா நல்லா அரை நரைச்சு எப்படியாச்சும் இந்த லோவை பிரேக் பண்ணணும்னு பார்ப்பான். ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் பையர்ஸ் அதிகமாக உள்ள வந்துட்டாங்க. இந்த ஒரு கேண்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்லர்ஸே இல்லை, ஏன்னா கம்ப்ளீட்டாக பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பையர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. நான் இந்த லோ பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் மீன்ஸ் பையரோட கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து செல்லர்ஸ் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போவோன்றதான் அசம்ஷன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வரும், நான் இப்போ ட்ரேடே எடுக்கலங்க என்னங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும்போது நான் என்ன சொன்னோன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நடக்குதுல்ல, ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி ஒரு பேஸ் நடக்குது. அந்த பேஸ்ல வந்துட்டு ஒரு எந்த விதமான ட்ரேடும் அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். இப்பவும் பாருங்க, இங்க ஒரு கேண்டில் வந்திருக்கு, இதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு ஒரு ஸ்மால் கேண்டில் தான், ஆனா அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட வால்யூம் நீங்க எப்படி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம்னா, என்னால் இவ்வளோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே என்ன சைன் எனக்கு காமிக்குது அப்படின்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த என்ன ஆச்சு, அந்த லைன்லாம் போட்டிருந்தேன் எங்க போச்சு. நான் இப்பவுமே இது என்ன சொல்லுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லோவை பிரேக் பண்ணா செல்லர்ஸ் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா உள்ள வந்துருவாங்க அப்படின்றது தான் என்னோட அசம்ஷன் ஆர் என்னோட அனாலிசிஸ். ஸோ எப்படி வருதுன்றத பார்ப்போம். செல்லர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் வந்துட்டு கீழே வந்திருக்கு. இந்த 3 கேண்டில் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே தெரியுதுங்களா, இந்த வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது ஏன் இந்த மாதிரி போட்டாங்கன்னா, இந்த அந்த கரண்ட் கேண்டில் குடிக்குது, இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன சொல்லுதுன்னா, செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றது தான் இது வந்துட்டு சொல்லுது. இப்போ இந்த செல்லர்ஸ் வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு போக போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அல்டிமேட்டா இப்போ நம்ம இங்க வரும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வால்யூம் வந்துட்டு இங்க கிடைச்சது தான் நம்ம பார்த்தோம். ஸோ அல்டிமேட்டா இங்க இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஜோனா அவங்க இங்க தான் வருவாங்க. எங்க 6-1 அந்த ரெட் லைன் வந்திருக்கல, அதான் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் பை சைடில் எக்ஸிட் ஆகிறது தான் பெஸ்ட். ஏன்னா இப்போ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் செல் சைடுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இதுவாயிடுச்சு. ஒன்று செல் சைடுக்கு ஸ்டாப் லாஸ் இதுவாக வச்சுக்கணும், இல்லை செல் சைடுக்கு ஸ்டாப் லாஸ் இதுவாக வச்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அனாலிசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஜோனையும் உடைச்சிட்டாங்க. ஸோ அல்டிமேட்டாக அவங்க வந்து இது வரைக்கும் வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. இதுக்கு நடுவில் வியூ மாறுமா மாறாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மாறலாம். எப்படி சொல்றேன்னா, கேண்டிலை பொறுத்து இப்போ கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரெட் கேண்டில் கிடையாது, ஆனா வால்யூம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பையர்ஸும் உள்ள வந்திருக்காங்க அர்த்தம். அப்போ இங்க கொஞ்சம் ஃபைட் நடந்தாலும் நடக்கும். இப்போ எந்த சைட்ல போறோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இப்போ செல் சைட்ல இருக்கோம்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்டாப் லாஸ்க்காகவோ இல்லை ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்க்காகவோ வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட வால்யூம் பேஸ் பண்ணி அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணணும். புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எடுக்க தேவையில்லை. ஸோ இதான் இது. மேபி நம்ம வேறு தான் இன்னொரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணோம்னா நம்ம வேறு தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம். அல்ட்ராடெக்கே பாருங்கள் நல்லா இருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் நல்லா மேலே போயிட்டு இருந்ததா. ஸோ அல்ட்ராடெக் நான் எதனால எடுத்தேன், ஏன்னா வந்துட்டு சிமெண்ட் செக்டர் எல்லாமே மேலே போயிட்டு இருந்ததுனால அல்ட்ராடெக் யோசிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த வால்யூம் எல்லாம் மேலே போயிடுச்சா, இப்போ கீழே வந்து இந்த செல்லிங் வால்யூம் வந்திருக்கு. சரிங்களா, செல் சைடில் வால்யூம் வந்திருக்கு. செல் சைடில் வால்யூம் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு கேண்டில், அந்த கேண்டிலோட வால்யூமும் ஓரளவு நல்லா தான் இருக்கு. அதாவது இந்த கேண்டில் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் வால்யூமும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது அதிகமாக இருக்கு, இது அதை விட பரவாயில்லாமான வால்யூம். ஆனால் கேண்டில் சைஸ் எப்படி இருக்கு பாருங்க. கேண்டில் வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில். அது மட்டும் இல்லாமல் இங்கே பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இப்போ பையர்ஸ் உள்ள இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அப்பனா வந்துட்டு செல்லர்ஸ் வந்து வீக் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த ஜோனை யாரா பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈஸியா 671 இங்க ஒரு 811 140 பாயிண்ட் இங்க ஈஸியா வந்துருக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து
கீழே வராங்க, செல்லர்ஸ் வந்து கீழே வராங்க. ஆனால் வால்யூம் இறங்கிருச்சு, திருப்பியும் மேலே போகுது, திருப்பியும் செல்லர்ஸ் கீழே வராங்க, திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ எப்போ நம்ம காஷியஸாக இருக்கணும் அப்படின்றது கேட்கணும். இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ப்ரீவியஸ் இதில் வச்சு சொல்கிறீங்க, ஏன் அப்போ மற்ற இதுலலாம் நான் எப்படி சொல்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு செல்லர்ஸ் வந்தாங்க, பையர் கேண்டில் வருது, ஓரளவு இம்ப்ரூவ்டான வால்யூம் கிரீன் கேண்டில். இங்கேயும் செல்லர்ஸ் வராங்க, பையர்ஸ் கேண்டில் ஓரளவு இம்ப்ரூவ்டான வால்யூம். இங்கேயும் செல்லர்ஸ் வராங்க, ரெடியூஸ் ஆகுது. ஆனால் இங்கே பையர்ஸ் கேண்டில் வால்யூம் இம்ப்ரூவ் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக கீழே தான் வருது. சரிங்களா? இது இம்ப்ரூவ் ஆகலைன்னு தெரிஞ்சு ஷார்ட் எடுத்திருந்தா நேராக கீழே தான் வருது. அப்படி இல்லைன்னா கூட இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வால்யூம் இந்த கேண்டில் அதிகம், நேராக கீழே தான் வருது. ஸோ அதே தான் நான் வந்துட்டு ரெட்டிக்கும் அப்ளை பண்ணுறேன். ரெட்டி மேலே போயிட்டே இருந்ததா, மேலே போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு புல் பேக் வருது. இந்த புல் பேக் வரும்போது இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கிரீன் கேண்டில் வால்யூமும் அதிகமாக தான் இருக்கு, ஆனால் மேலே ஒரு விக்கு போட்டிருக்கு. அந்த இடத்துல தான் செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சப்போஸ் இது வந்துட்டு பை சைடில் போகணும்னா இதை பிரேக் பண்ணி அது மேலே போயிருக்கணும். இப்போ யாராவது ஒருத்தங்க பை போகணும் அப்படின்னா இதை பிரேக் பண்ணி தான் மேலே போகணும். அந்த செல்லர்ஸை முடிச்சுட்டு தான் மேலே போக முடியும். ஆனால் அது நடக்கல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா வந்துட்டு இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு, வால்யூம் நல்லா இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. சப்போஸ் கேண்டில் வந்துட்டு நல்லாவே இருக்கு, வால்யூம் நல்லா இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது நான் இந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் பார்ப்பேன், நான் இந்த மாதிரி கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா பையர் சொல்ல வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்காக இப்போ மேலே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பையர் சொல்ல வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 100 செல்லர்ஸ் இருக்காங்க, ஒரு 20 பையர்ஸ் தான் வந்திருக்காங்கன்னா இப்போ 20 செல்லர்ஸ் வெளில போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இன்னும் 80 செல்லர்ஸ் இருக்காங்க தானே அர்த்தம். சொன்னது எவ்வளோ பையர்ஸ் வராங்க, இன்னும் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அடுத்தடுத்து கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, அந்த அடுத்தடுத்து கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும் போது உங்களுக்கு வந்து எப்படி வால்யூம் வருதுன்றத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு, இந்த ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. பட் ஆனால் வால்யூம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகலை. நீங்களே பாருங்க, லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பண்றேன், வால்யூம் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகல. இதுக்கப்புறம் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத வந்து நம்ம ஃபோக்கஸ்டா பார்த்தா மட்டும்தான் நம்ம இதுல வந்து ஒரு ஐடியாவோட நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியோட சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் வேணா வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நானும் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும், அதுக்காக தான் சொல்றேன். எந்த ஸ்டாக் வேணா கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்பிட்வீன்ல இருந்து எடுப்போம். இது ஒரு நல்ல வால்யூம் கேண்டில், 2 கேண்டில் புல் பேக் கொடுத்துருக்கு, செல்லிங் வால்யூம் இல்லை. இந்த கேண்டில் நல்ல வால்யூம், இந்த கேண்டில் நல்ல வால்யூம். ஆனா இந்த கேண்டில் பார்க்கும் போது இந்த கேண்டில் சைஸ் சின்னது, ஆனா வால்யூம் அதிகமா இருக்கு. இந்த கேண்டில் சூப்பரா இருக்கு கிரீன் கேண்டில், இந்த கேண்டில் மேல செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க காஷியஸா இருக்கணும்ன்றது அர்த்தம். அதுக்கப்புறம் என்னதான் செல்லர்ஸ் அவங்களோட வால்யூம் ரெடியூஸ் பண்ணாலும் பையர்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. திருப்பியும் வந்துட்டு செல்லர்ஸ் என்னதான் டாமினேட் பண்ண பார்த்தாலும் பையர்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ பையர்ஸ் வால்யூம் இங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்கெல்லாம் வால்யூமோட கேண்டில் பாருங்க, கேண்டில் எல்லாமே வீக் கேண்டில். அப்படின்னா என்னன்னா இங்க செல்லர்ஸ் உள்ள வராங்க, இங்க செல்லர்ஸ் உள்ள வராங்க, கடைசியாக இந்த கேண்டில் அடிச்சுது, அதோட எல்லாம் கீழே போயிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா ஒரு 3-4 பாயிண்ட் ஈஸியாக எடுத்து வந்துருக்கலாம். அதே தான் நீங்கள் எந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் எடுத்தாலும் சரி, இப்போ இந்த கேண்டில்லாம் மேலே போகுது, சரிங்களா, மேலே போயிட்டு இருக்கு, ஆனால் வால்யூம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ என்ன ஆகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ரெட்டி திருப்பியும் பாருங்க, ரெட்டி செகண்ட் இந்த கேண்டில் வால்யூம் வந்துட்டு கம்மியாக இருக்கு, இப்போ இந்த கேண்டில் வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரிங்களா, கேண்டில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க, கேண்டிலோட இது வந்து நல்லாவே இல்லை, சரிங்களா. ஸோ அதனால வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் செல்லர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். மற்றபடி இது நான் சும்மா போட்டு வச்சிருந்தேன் நாளைக்கு. அவளை ஆக்சுவலாக ஜோன்லாம் மார்க் பண்ணி செல் ஆகுமா பை ஆகுமாலாம் போட்டு வச்சுட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு, அதான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் புல் பேக் மாதிரி, ஆனால் அந்த வால்யூம் கம்மியாக இருக்குது, திருப்பி அடிச்சிருக்காங்க. திருப்பி கிரீன் கேண்டில், அதுவும் வந்துட்டு வால்யூம் கம்மியாக தான் இருக்குது, திருப்பி அடிச்சிருக்காங்க. இந்த கேண்டில் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய கேண்டில். இந்த கேண்டில் கிரீன் ரெட் கேண்டில் நல்ல கேண்டிலாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபியூ கேண்டில்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும்னா டக்குன்னு மேலே போகுன்றதெல்லாம் எந்த இதுலையும் சொல்லி கொடுக்கல, வெயிட் பண்ணாதான் முடியும். இந்த டைம்லலாம் உங்களை அரைச்சிட்டாங்க, இந்த டைம்லலாம் உங்க ஸ்டாப்ல செட் பண்ண வச்சுட்டாங்க. இந்த டைம்லலாம் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனால் ரெட் கேண்டில்ஸா போட்டிருக்கு, அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதுதான் நீங்க வெயிட் பண்ணி தான் பொறுமையா தான் பார்க்கணும். வால்யூம்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க பொறுமையா எடுத்தீங்கன்னா ஈஸியா போகலாம். இப்போ பாருங்க, டக்குன்னு மேலே 2 கேண்டில் போச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த கேண்டில் கீழே வந்திருக்கு. பட் ஆனால் நல்லா நான் சொல்றேன், திருப்பி கேட்டுக்கோங்க, இந்த கேண்டிலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்வேன்னா இந்த டைம்ல அரைக்கிற டைம் தான் நடக்குது, அதாவது உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதோ இல்லை என்ன பண்ணணுன்றதான் நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லோ பிரேக் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரால இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவங்க ரெட்டிக்கு போவோம். ரெட்டி பாருங்க, நான் சொன்னேன்னா இங்கே செல்லர்ஸ் கொஞ்சம் உள்ள வந்திருப்பாங்க, நான் சொன்னேன்னா திருப்பி பாருங்க, திருப்பி கீழே தான் இறங்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் பிஹெச்இஎல் அப்படியே தான் இருக்குது. சரி ஓகேங்க, நான் இன்றைக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த கண்டென்ட் போயிடுச்சு. ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து ஒரு 1 மினிட்ல நான் சொல்லிட்டே இருக்கணும்னா ரொம்ப சொல்லிட்டே இருக்கணும். அதாவது அதிகமான கண்டென்ட்ல நான் சொல்கிற மாதிரி தான் வரும். அது வந்துட்டு ரொம்ப லாங்காக தான் போகும். எவ்வளோ பேருக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்றது தெரியல. இப்போவும் எப்படி இருக்குன்னா கிராசம் வந்து எப்படி இருக்குன்னா செல்லிங்கில் கொஞ்சம் அதிகமான வால்யூமும் பையிங்கில் கொஞ்சம் கம்மியான வால்யூம் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த கேண்டில் எப்படி வருதுன்னு பாருங்க. சப்போஸ் இந்த கேண்டிலும் வீக்காக தான் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்இசின்னு கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெட்டி பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு வரணும், அங்கே வந்து பையர்ஸோட ஃபைட் பண்ணும். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். சப்போஸ் இது கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். சரிங்களா, இது கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா டக்குனு இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். ஸோ அதனால் அதுவும் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா பார்ப்போம், வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்துட்டு பெருசாக இல்லை, செல்லர்ஸும் பெருசாக என்டர் ஆகலை. அதான் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி நோட் பண்ண வேண்டியது. ஸோ பிஹெச்எல்லாம் அடித்து நவுத்திட்டு கீழே வந்திருக்கு. வால்யூம் வந்துட்டு என்னதான் ஏறினாலும் புல் பேக்கில் லோவாக தான் இருக்குது. இதில் ஐயா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிஹெச்எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. கிராசிம் என்ன ஆயிருக்குன்னா ஓகே வால்யூம் பெருசாக இருக்குது, ஆனால் திருப்பி இங்கே அடிச்சிருக்காங்க, திருப்பி இது கீழே தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இங்கே ஒரு செல் கேண்டில் வந்திருக்கலாம். இங்கே ஒரு செல் கேண்டில் பையர்ஸ் கொஞ்சம் பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ செல்லிங் இந்த 2 கேண்டில் வருது இல்லை, இந்த 2 கேண்டிலோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த 2 கேண்டிலோட வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேபி இதுக்கு மேலே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா 2670.5 ஒரு என்ட்ரி எடுத்து 2622.5 வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சா என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். ரெடி என்ன ஆகிட்டு இருக்கு? ஓகே, ஒரு டோஜி மாதிரி போட்டிருக்கு, வால்யூமே ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்த கேண்டில் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். சரிங்களா, இப்போ நம்ம 3 ஸ்டாக்கை பார்த்துருக்கோம். இப்போதைக்கு இது வந்து என்ட்ரி கொடுத்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம வந்துட்டு ட்ராக் மட்டும் பண்ணுவோம். நான் எப்பயும் வந்துட்டு இப்போ 26.7 நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். 7.5ல 23 5 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துருச்சுங்க. 1:1 ஈஸியாக கொடுத்துருச்சுங்க. இது ஒரு லைவ் ட்ரேட், சிம்பிளாக வால்யூம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அனலிசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இருக்குது. ரெட்டி கொஞ்சம் கீழே தான் போகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வால்யூம் பாருங்கள் திருப்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். கேண்டிலும் ரெட் கலர் பாராக வருது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேசிக்கலாக அது கீழே தானே வரணும். ஆனால் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெட் கேண்டிலாக தான் இருந்தது, அது முடியும் போது க்ரீன் கேண்டிலாக மாறின மாதிரி காமிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம், நெக்ஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸ் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். நான் டக்குன்னு பை எடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த கேண்டில் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரெட்டாகவே காமிச்ச மாதிரி தான் காமிச்சிது. அதுக்கப்புறம் தான் இது க்ரீனாக மாறிச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த கேஸ் ஆஃப் கிராசம் பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம 2627.5 எடுத்தோமா, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் கொடுத்துச்சுங்க, 10-11 பாயிண்ட் கொடுத்துருச்சு. இப்போ ரெட்டி பாருங்க, ரெட்டி கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ மேபி இது வரைக்கும் வரலாம். ஸோ அல்ட்ராடெக் என்ன சொல்றேன், அல்ட்ராடெக்கும் பாருங்க அந்த வால்யூம் எல்லாம் என்னதான் ஆனாலும் அது கீழே வந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஆர்இசி வந்துட்டு அதான் இப்போ வந்துட்டு வால்யூம் கொஞ்சம் ஷோ அப் காமிக்குது, எப்படி போகுதுன்றதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கிராஸும் மேலே போயிடுச்சு. நம்மளுக்கு என்னன்னா 1:1 எப்படி வருதுன்றதை பாருங்க, அதை எடுக்க முடியுதா எடுக்க பாருங்க. 1:2 வந்து ட்ரெயில் பண்ணி புக் பண்ண பாருங்க. கண்டினியூஸாக நம்ம எடுக்கணும்னா த்ரூ அவுட் த டே நீங்கள் உட்காந்து ப்ராப்பரான அனலிசிஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும். திருப்பி ரெட்டி கீழே தான் வருது. ஸோ ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். பிஹெச்எல் நான் அனலிசிஸ் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க இன்னைக்கு நான் சொன்னது. டக்குன்னு ஒரு வீடியோ பண்ணலாமே சொல்லி தான் பண்ணேன், வேற எந்த மைண்ட் செட்டும் எனக்கு இல்லை. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ண முடியும். நன்றி.